இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல பங்கு இல்லை என்று சொல்லி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக, தன்னுடைய ஓட்டத்தை மகிமையாக, தன்னுடைய ஓட்டத்தை ஒருவருடைய வாழ்க்கையிலையும் ஒருவருக்கும் இடரல் இல்லாதபடி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கு சிலுவையின் பாடுகள், சிலுவை நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையை நாம் நேர்த்தியாக ஓடி முடிக்க வேண்டும். நம்முடைய ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓடி முடிக்க வேண்டும். நம்முடைய ஓட்டத்தை இயேசு கிறிஸ்துவை போல வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், தேவ சித்தத்தில் நிலை நின்று, தேவ சித்தத்தில் இருந்து பின்வாங்காமல், தேவ சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம்.